ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி கம்மாயிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த ஒரு சூப்பரான ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், பாப்பா ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நேரத்துக்கு வாங்கி வச்சுட்டு கொடுக்கவே இல்லை. அவகிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறமா ஒரு வழியாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் பக்கத்து ஊரில் இருக்க குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்ததுதாங்க. இப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷான உயிர் மீனாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரிலாம் குளத்துல இப்போ தண்ணி இருக்கிறதில்ல. முன்னாடிலாம் குளத்துல மீன் பிடிக்கிறாங்கன்னு சொன்னோனையுமே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போய் கூட்டமாக மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். அதோட அப்படி வைக்கிற குழம்போட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க குட்டீஸ்க்கெலாம் அப்படின்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. முன்னாடிலாம் அடிக்கடி கிடைச்சது, இப்போல்லாம் 3 மந்த்துக்கு 1 டைம், 6 மந்த்துக்கு 1 டைம் அந்த மாதிரி தான் கிடைக்கிறதுங்க. அப்படி ரேராக கிடைச்ச இந்த மீனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கிட்டோங்க. இது என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்லா மீன் இருக்குல்ல, அதோட இன்னொரு வெரைட்டி. அப்புறம் கொஞ்சம் சீசி மீனும் வந்து வாங்கியாச்சு. சீசி மீன் பார்த்தீங்கன்னா, பார்க்க ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கும். அது வந்து மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுக்குமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லார் ஊர்லேயும் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாம்பலை வந்து சேர்த்து எடுத்துப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மேலே வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அந்த வலுவலுன்னு இருந்தால் கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பலையும் எடுத்து அது மேலே அப்படியே மேலே வந்து கோட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கோட் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம கையில் பிடிச்சோனையும் வலிக்கிட்டு போகாமல் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது அந்த ஸ்லாம்பு, வால் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு இந்த 2 கிலோ மீனுக்கு வந்து கட் பண்ணதுக்கு. நம்ம சாம்பல் யூஸ் பண்ணனால இவ்வளோ சீக்கிரம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நல்ல ஒரு சொரசொரப்பாக இருக்க கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி உலசி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக போகும் மீன்லேருந்து. அதெல்லாம் அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ஒரு பிரைட் சில்வர் கலரில் இருக்குது மீனே. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து பீஸ் கட்டிங் வந்து போட போகிறோம். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க அந்த குடல், வேஸ்ட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும். உள்ளே இருக்க குடல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்ததாக தலையை வந்து க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் எடுத்துருங்க. எல்லா மீனையும் வந்து பீஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 to 3 டைம் கூட நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்ச வாடையெல்லாம் கொஞ்சம் போகும். அப்புறம் கடைசி ஸ்டெப்பாக வந்து கல்லுப்பு அதை வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா அதுவும் வந்து போயிடும். நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், அது நல்ல ஒரு ஷைனி லுக்கில் இருக்குது அந்த மீன். இனிமேல் இதை வந்து நம்ம குழம்பு வைக்க எடுத்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.